அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது பிஜிடிஆர்பி பாட்னி யூனிட் 1க்கான ஆல்கேக்கான தமிழ் மீடியம் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஷின் வித் ஆன்சர். இதில் பார்ட் 1ல் 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். பார்ட் 2ல் 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி அந்த பார்ட் 2ல் ஒரு 7 கொஷினுக்கான ஆன்சர் நான் சொல்லலை, நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி அதோடைய ஆன்சரும் பார்த்துட்டு அடுத்து இன்றைக்கான பார்ட் 3 வீடியோவும் பார்ப்போம். ஸோ பார்ட் 2ல் கொஷின் நம்பர் 34க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வால்வாக்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 35க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஊடோகோனியம். Next question number 36, answer option C androspore. Next question number 37, answer option D Coleochaete scutata. So answer option D Coleochaete scutata. Next question number 38, answer option D sargassum and Caulerpa. Question number 38, answer option D sargassum and Caulerpa. Next question number 39, answer option D Caulerpa. Question number 40, answer option D Chara. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டாக நம்ம பார்ட் 2ல் ஆன்சர் சொல்லாத கொஷின்ஸ், அதுக்கான ஆன்சர் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கங்க. அடுத்து இன்றைக்கி வந்து பண்ணாக்க 41லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 41, பின்வருவனவற்றில் வளைகுடா பாசி எனப்படுவது யாது? ஸோ பின்வருவனவற்றில் வளைகுடா பாசி எனப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சர்காசம். சர்காசத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வளைகுடா பாசி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 42, பின்வரும் எந்த பாசியில் 2 உருவம் ஒத்த ஒரே மாதிரியான சந்ததிகள் காணப்படுகிறது? 2 உருவம் ஒத்த சந்ததிகள் எதில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கிராசிலேரியா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43, கீழ்கண்ட எந்த பாசியின் உடலத்தில் கடத்தும் செல்கள் காணப்படுகிறது? கீழ்கண்ட எந்த பாசியின் உடலத்தில் கடத்தும் செல்கள் காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி சர்காசம். ஆன்சர் ஆப்ஷன் சி சர்காசம். அடுத்து கொஷின் நம்பர் 44, பின்வரும் எந்த பாசிகளின் பெண் பாலுறுப்பு கார்போகோனியம் எனப்படுகிறது? எந்த பாசியின் பெண் பாலுறுப்பு கார்போகோனியம் எனப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி கோலியோகீட்டே அண்டு கிராசிலேரியா. கோலியோகீட்டே அண்டு கிராசிலேரியா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 45, பின்வரும் எந்த பாசி பிரிவின் செல் சுவரில் பாலிபேஸ்பேட் எஸ்டர்கள் காணப்படுகிறது? பின்வரும் எந்த பாசி பிரிவின் செல் சுவரில் பாலிபேஸ்பேட் எஸ்டர்கள் காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ரோடோஃபைட்டா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 46, கீழ்கண்டவற்றில் ஆந்தோசெராஸ், சைகஸ் மற்றும் லைக்கன்களின் உள்வளர் பாசியாக வளர்வது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நாஸ்டாக். ஆன்சர் ஆப்ஷன் பி நாஸ்டாக். கீழ்கண்டவற்றில் ஆந்தோசெராஸ், சைகஸ், லைக்கன்களின் உள்வளர் பாசியாக வளர்வது நாஸ்டாக். அடுத்து கொஷின் நம்பர் 47, பின்வரும் எப்பாசியின் செல் சுவரில் கைட்டின் உள்ளது? பின்வரும் எப்பாசியின் செல் சுவரில் கைட்டின் உள்ளது? ஸோ கைட்டின் எதில் இருக்குது அப்படின்னா ஊடோகோனியத்துடைய செல் சுவரில் கைட்டின் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஊடோகோனியம். அடுத்து கொஷின் நம்பர் 48, பின்வரும் எந்த பாசிகளின் பயன்பாட்டினால் உவர் மண் வளமான மண்ணாக மாற்றப்படலாம்? பின்வரும் எந்த பாசிகளின் பயன்பாட்டினால் உவர் மண் உப்பு மண் வளமான மண்ணாக மாற்றப்படலாம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி நீலப்பச்சை பாசிகள். ஆன்சர் ஆப்ஷன் பி நீலப்பச்சை பாசிகள். அடுத்து கொஷின் நம்பர் 49, பின்வரும் எவற்றில் சிலிக்கா படிந்த செல் சுவர் காணப்படுகிறது? பின்வரும் எவற்றில் சிலிக்கா படிந்த செல் சுவர் காணப்படுகிறது அப்படின்னா டயட்டம்கள். ஸோ கொஷின் நம்பர் 49, பின்வரும் எவற்றில் சிலிக்கா படிந்த செல் சுவர் காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி டயட்டம்கள். அடுத்து கொஷின் நம்பர் 50, ஸோ பின்வரும் எந்த பாசியில் தரைவாழ் தாவரங்களின் பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக கருதப்படுகிறது? பின்வரும் எந்த பச்சை பாசி தரைவாழ் தாவரங்களின் பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக கருதப்படுகிறது? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கான ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிங்க.
ஸோ டோட்டலாக வந்து பண்ணாக்கா ஆல்கே யூனிட் 1ல் ஆல்கே டாப்பிக்கில் டோட்டலாக 50 கொஷின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின்ஸ் இருந்தது. அதை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்குடைய தமிழ் மீடியம் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.